Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளால் வள்ளலார் தெருவில் வசிக்கும் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சென்னையை செங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழே மேம்படுத்தணும் அப்படின்னும், அதே போல் மழைக்காலங்களில் வெள்ளம் தேங்காமல் இருக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கடந்த 2-3 வருடங்களாக பல்வேறு உட்கட்டமைப்பு அடிக்கட்டமைப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதில் ஒரு விதமாக பார்க்குறப்ப தான் இந்த பாதாள சாக்கடை, அதே போல் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த பணிகள் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் மெட்ரோக்கான பள்ளம் தோண்டக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதே போல் ஒரு பக்கம் பாலம் கட்டக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த மழைநீர் மற்றும் பாதாள சாக்கடை உள்ளிட்டதற்கான பணிகள் அப்படிங்கிறது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மூலிமா நடந்துருக்கக்கூடிய சூழலில் அது முறையாக கடைபிடிக்கப்படுதா, எத்தனை நாட்கள் இதற்கு எடுக்கிறது அப்படின்ற ஒரு கலாய்வின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம இருக்கிற இடம் வடபழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது சாலையிலேருந்து ஒன்றும் இல்லை, ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான இந்த பள்ளம் அப்படின்னு பார்க்கப்படலாம். குறிப்பாக இந்த ஆபத்தான பள்ளம் தோண்டப்பட்டு 2 வாரங்களுக்கு மேலே ஆகிறது. 2 வாரங்களுக்கு மேலாகியும் இந்த பள்ளம் அப்படிங்கிறது இப்படி திறந்த மேனியில் தான் இருக்கிறதாகவும், அதே போல் இதன் மூலிமா இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம், அதே போல் இதிலிருந்து கசியக்கூடிய நீர் அபாயகரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகள் வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியை கடந்து போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த பலகைகளை நம்பி, அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன திட்டு மேலே தான் ஏறி அவங்க இங்கேருந்து அடுத்த அவங்களுடைய தெருக்களுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிலவுது. இது மூலிமா ஒரு ஆபத்தான சூழலை தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கிறதாகவும், குழந்தைகள் இந்த இடத்துல பயணித்து அவங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறதாகவும் சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய நபர் குடியிருப்பு வாசிக்கிட்ட பேசலாம். வணக்கம். எவ்வளவு நாளா இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு? குறிப்பா எந்த மாதிரியான ஆபத்தை சந்திக்கிறீங்க? 2 வாரம் நடந்துட்டு இருக்கு இந்த பணிகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பணி ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது. பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லை. இங்கே கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கே எவ்வளோ ஓப்பன் பிளேசஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் இந்த தெருவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாம் இந்த ஒரு வழியை தான் கிராஸ் பண்ணி போகணும். பட் இங்கே எந்த விதமான பாதுகாப்பு இப்போ இல்லை. இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்து நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் குழந்தைகளை வச்சுருக்கீங்க, தினசரி இந்த வெளியில் பயணித்து போகிறத நாங்களே பார்க்குறோம். ரொம்பவுமே கடினமான சூழலாக தான் இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வழி விட மாட்டேங்கிறாங்க இந்த ஷாப்பில் இருக்கவங்களும். நாங்கள் பேக் சைடு போனால் ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட நாங்கள் கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கோம். ரொம்ப கை குழந்தைலாம் வச்சு தூங்கிட்டு போக முடியலண்ணா. ஏதோ ஒரு அர்ஜென்ட்னாலும் டக்குன்னு போக முடியல. இப்போது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஒரு இடத்துலேருந்து அதனுடைய கட்டுமான பணிகளை மேம்படுத்துறது, அந்த இடத்துல சீரான விஷயத்தை உருவாக்கி கொடுக்கணுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை உருவாக்குறதுக்கு கூட வழிமுறைகள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதற்கான எடுத்துக்கக்கூடிய கால சூழல் ஒன்று இருக்குது. இந்த பருவமழைக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நாட்கள் தான் இருக்குது. அதற்கு முன்னாடியே இந்த பணிகள்லாம் முடித்தாதான் இது போன்ற அச்சமான சூழலிலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற முடியும். எதற்காக குறிப்பாக மழைநீர் வடிகால் எதற்காக பண்ணுறோம், அதே போல் பாதாள சாக்கடை எதற்காக பண்ணுறோன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை பூர்த்தி பண்ணணுன்னா இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த பணிகள்லாம் முடிக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி தான் இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக அரும்பாக்கத்திலிருந்து செய்தியாளர் நாகராஜன், ஒளிப்பதிவாளர் மோகனுடன். Omax, Vest and Briefs.